100 மெமரிஸோடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலேயே சலூனுக்குள்ளார ஜேபியில் நுழைஞ்சிருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் ஹீரோயினி கிட்ட ஒரு லேடி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கிறதா சொல்ல, ஹீரோயினியும் அவர் இன்னும் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நாங்கள் 2 பேர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்ன்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹேர் கட் பண்ண போயிடுறாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிறவங்களாம் இவங்க 2 பேருக்குள்ளே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் போகுது, அவர் எப்பயுமே வந்து ஹீரோயினியை தான் கேட்குறாருன்ற மாதிரி ஜேபியில் பற்றி பேச, அந்த இடத்துல ஹீரோயினி ஜேபியிலுக்கு ஹேர் கட் பண்ணும்போது 2 பேரும் ஃபன்னாக சிரித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் தான் ஜேபியில் வந்து ஒரு இன்டர்ன் டாக்டராக இருப்பார். மெடிக்கல் ஸ்கூலில் படித்து எப்படியோ ஒரு இன்டர்ன் டாக்டராக மாறிட்டார். அந்த சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஹீரோயினி கடைசியாக ஒர்க் முடிஞ்சவனே இவர் ஹீரோயினியை சாப்பிட கூட்டின்னு போகிறாரு. பின்னாடி சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிறந்தநாள் கொண்டாடி இருப்பாங்க ஒரு பொண்ணுக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு சேஜுனோடைய ஞாபகம் வந்துடுச்சு. கடைசியாக ஹீரோவும் ஹீரோயினியோடைய வாயில் என்னமோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அதை தொடச்சி விடுவார். சரின்னு ஹீரோயினி இதெல்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க. இந்த சமயம் தான் ஹீரோடைய அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்திருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வச்சுருந்துருப்பார்ல, அது இப்போதைக்கு பேங்க்ரப்ட் ஆகிடுச்சான். அதில் இவருக்கு ஒரு சின்ன கொலாப்ஸ் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்லே பெட்டில் அட்மிட் ஆகிருக்காரு. அதில் அவருக்கு அடிக்கடிக்கு ஹீரோயினி தான் வந்து ஹேர் கட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் கூட ஜேபிலுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எப்பயும் போல் சண்டை போய்கிட்டு தான் இருக்குது. இந்த சமயம் தான் ஜேபியிலோடைய ஸ்டெப் மாமா இருக்காங்க. அவங்க சில ரிச்சான வீட்டுக்கெலாம் போய் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மசாஜ் பண்ணுவாங்க. இதை இப்போதைக்கு அவங்க ஒரு வேலையாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. சரின்னு ஹீரோயினுமே இந்த இடத்துல ஹேர் கட் பண்ணின்னு இருப்பாங்களே, அவருக்கு பக்காவாக ஹேர் கட் பண்ணி விடுறது மட்டும் இல்லாமல் அவர் எதுவும் சாப்பிட்லன்றதுனால ஜூஸி தந்து அவரால் நடக்க முடியாதுன்றதுனால அப்படியே பெட்லேயே அட்மிட் பண்ணுறாங்க. ஹீரோயினுமே நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது கடைசியாக அந்த ஸ்டெப் மாம் வந்து ஜேபியில் கூட அனுப்புகிறாங்க. போகும்போது ஜேபில் கிட்ட நீ எக்காரத்தை கூட அந்த மாதிரியான ஒரு பொண்ணை மிஸ் பண்ணுறாத, அவள் தான் உனக்கு ஏத்தோலா இருப்பான்ற மாதிரி சொல்ல, ஜேபியில் அதை கண்டுக்காமல் அப்படியே ஹீரோயினியை வெளியே விட போயிடுறாரு. இந்த பக்கம் நமக்கு ஹீரோயினுடைய அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜேபியிலோடைய அம்மா வரது மட்டும் இல்லாமல் ஜங்ஹியோனை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா ஜங்ஹியோன் அப்ராடுக்கு போய் படிச்சிருந்திருப்பாரு, இப்போ கொரியாவுக்கு வர போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்ஹியோனுடைய அம்மாவுக்கு இவங்க தான் மசாஜ் பண்ணியிருப்பாங்க, அது மூலியமாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் ஹோசுக்கு ஒரு கால் வருது, சூஜின்ற பொண்ணை பிக்கப் பண்ணணுன்னு. அதில் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற சங்ஷூவில் இவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க. சங்ஷூல் கிட்ட நீ போய் சூஜினை கூட்டானும் போது இவர் சூஜின்ன்ற பேரை கேட்டவனே சந்தோஷமாக போக ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த சூஜின்னா, சேங் பன்னு ஒருத்தவங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய குழந்தை தான். இப்போதைக்கு சேங் பன்னு ஹீரோயினியும் ஒரே சலூனில் தான் வேலை செய்யறதுனால வேலை லேட்டாக முடியுன்றதுனால தான் சங்ஷூல் சூஜினை கூட்டாரு. கடைசியாக ராத்திரியுமே ஆகுது. அந்த இடத்துக்கு சேங் பன் வந்து அவங்க பொண்ணுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்போதைக்கு ஜேபில் கூட ஹீரோயினி இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி அவங்க பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சந்தோஷமாக போயின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்கு 2 சின்ன சிப்ளிங்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்களுமே இப்போதைக்கு வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சில சீன்ஸ்லாம் அவங்க காமிக்கிறாங்க. அதாவது எல்லாருமே எப்படி மாறி இருக்காங்க, எப்படி இந்த காலகட்டம் மாறி இருக்குன்ற விஷயத்த அழகாக நம்ம கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் தான் ஹீரோயினியை ஜேபில் வெளியே விட்றதா வந்துருந்துருப்பார்ல, போன சீன்லேயே பார்த்துருந்துருப்போம். அந்த சமயத்தில் ஜேபிலுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்ததுனால ஹீரோயினி ஹூட்டிலாம் போட்டு அனுப்புறது மட்டும் இல்லாமல் சேஃபாக போயிட்டு வான்னு ஹீரோயினி அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்க, ஹீரோயினியும் இவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்ற மாரி ஒரு தாட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டுக்கிட்டு இவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க. அதாவது ஹேஜன்னு ஒருத்தவங்களை உங்களுக்கு தெரியும், அவங்க இடத்துக்கு தான் போவாங்க. ஹேஜாவுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்க கால் கூட போயிருக்கோம். அந்த இடத்துல இவங்க எல்லோரும் இருக்கும்போது ஹேஜா வந்து சேஜூன் இப்போ எப்படி இருப்பா, அவன் எங்கே இருப்பான்ற மாரி அவங்க பேசிக்கின்னு இருக்கேன். ஹீரோயினிக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அவன் நல்லா தான் இருப்பான்னு நினைக்கிறேன்ற மாரி அந்த கேள்வியை டோட்டலாக மழுப்புறாங்க. அடுத்ததான் இவங்க வந்து இருக்கும்போது அந்த இடத்துல ரோஸ் டேன்னு போட்டு ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், உங்கள் ஆளுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கன்ற மாரி போட்டிருக்கேன். அதை பார்த்தா சேங் பன் நீ இந்த ரோஸை வாங்கி ஜேபிலுக்கு தரலாமே என்னும்போது ஹீரோயினி அதை அவாய்ட் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னும்போது, அப்படியே ஒரு பையனும் ஒரு பொண்ணு எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும், சேங் பண்ணுமே இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ தான் நமக்கு ஜேபிலோடைய சிஸ்டரை காமிக்கிறாங்க. சில பசங்க அவங்க கிட்ட வந்து புள்ளி பண்ணியிருப்பாங்க, நீ எதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு தான் புள்ளி பண்ணியிருக்கேன். இவ்வளவுமே அவங்கள போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு ஹீரோயினியோடைய ஒரு சிப்ளிங் இருப்பாள் யாங் பேனு, அவன் அந்த இடத்துக்கு வந்து நீ எப்பயுமே திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவளை பார்த்துட்டு அப்படியே அந்த சைடாக போக, அதை பார்த்த ஜேபிலோடைய சிஸ்டருமே அவனை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் காமிச்சான், அந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதான். அந்த ஈவெண்ட்டை பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஜேபில் மட்டும் மற்றவங்க கிட்ட பேசாமல் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. பக்கத்தில் ஒரு ஆள் வரது மட்டும் இல்லாமல் உன் கூட அடிக்கடிக்கு ஒரு பொண்ணு ஒரு ஆளே, அவளுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதில் எங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் செட் ஆகுமானே இவன் தேவலாம் பேசின்னு இருக்கேன். ஜேபியில் அதில் காண்டாகிறது மட்டும் இல்லாமல் அவனை விட்டுட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அப்படியே ஹீரோயினிக்கு கால் பண்ணி இவர் என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, அதுக்கு நீ வரையான்ற மாதிரி கிட்டத்தட்ட டேட்டாட்டம் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண. அதை கேட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதில் கண்டிப்பாக நீ போகணும்னு சொல்ல ஹீரோயினிக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதில் ஹீரோயினி ரோஸை வாங்கி ஏறலான்னு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் பார்த்துருந்துருப்பாங்களே, ரோஸ் டே அன்னைக்கு உங்களுடைய
ஆளுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கன்ற மாரி அதில் இவங்க ரோஸை வாங்கிக்கிட்டு அப்படியே ஜேபியில் பார்க்க போனால் ஜேபியிலுமே ஹீரோயினி அழகாக இருக்கிறதா சொல்ல அது கேட்டு ஹீரோயினியும் சந்தோஷப்படுறாங்க. சரின்னு இவங்க உள்ளார போய் நிற்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஹீரோயினியை கிராஸ் பண்ணுறாங்க. அது சியோஜூன் ஆட்ட தெரியுது. சரின்னு ஹீரோயினி வேகமாக அவங்கள போய் பார்த்தா அது சியோஜூன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கால் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது வேகமாக ஓடி வந்ததுனால. சரின்னு சொல்லிட்டு ஜேபில் தான் அதுக்கு ஆயில்மெண்ட்லாம் வச்சு விட்றாரு. அதுக்கப்புறம் இவர் ஹீரோயினி கிட்ட நம்ம என்ன வீட்டுக்கு போகலாமான்னு ஹீரோயினுமே இந்த ஈவெண்ட்டை பற்றி யோசிக்கும் போது அந்த இடத்துல ஜேபில் எனக்கு இந்த ஈவெண்ட்லாம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து ஹீரோயினியை கூட்டிக்கிட்டு போகிறாரு. இதை தொடர்ந்து நம்ம யாங்சிக் பக்கம் வந்தால் அவர் ஜட்ஜாக போராடிக்கிட்டு இருப்பார். இப்போதைக்கு ஒரு ட்ரெயினியாக இருக்கார். அதெல்லாம் நம்ம காமிக்கிறாங்க. அப்படியே ட்ரெயிலை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எதிர்பாராத வகையில் அங்கே ஜங்ஷியோன் இருக்கார். இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்காரு. வந்தோடனே வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி நல்லா விசாரிக்கிறாரு. நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு வாட்டியாச்சும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாரு. இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாங்ரேவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அதில் ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது அவங்க டேட்டுக்கு போயிருக்கதா சொல்ல அதை கேட்டு ஒரு ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் வெளியே ஜேபில் வந்து ஹீரோயினியை ட்ராப் பண்ணுறதா சொல்கிறாரு. அதாவது ஹீரோயினிக்கு கால் வலிக்குன்றதுனால இவர் ஹீரோயினியை தூக்கிக்கிட்டு போக சரின்னு ஹீரோயினியை கீழே இறக்கி விடும்போது ஹீரோயினி ரோஸ் வச்சுருந்துருப்பாங்க. அதை இவர்கிட்ட தரலான்னு பார்க்கும்போது தான் அந்த இடத்துக்கு ஜங்ஷியோன் வருவார். ஜங்ஷியோன் வரது மட்டும் இல்லாமல் நீ என்ன இதுக்கு முன்னாடி இருந்ததோட ரொம்ப அழகாயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினியோட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஜேபிலுக்கும் ஜங்ஷியோனுக்கும் லைட்டாக முட்டிக்குது. அதால் சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே குடிக்க போகிறாங்க. குடிக்க போகும்போது அந்த இடத்துல ஜங்ஷியோனும் சரி ஜேபிலும் சரி ரெண்டு பேருமே ஹீரோயினை பற்றி சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் வேகமாக குடிச்சின்னு இருக்காங்க. ஒரு குடிக்கிற போட்டியை நடத்துகிறாங்க. அதுக்குள்ள ஜங்ஷியோன் அதுக்கு எடுத்ததா ஜேபில் இவங்க ரெண்டு பேருமே மானவரியாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாங்சிக் மட்டும் அந்த இடத்துல குடிக்க கிடையாது. அவர் ஒரே ஒரு கிளாஸை மட்டும் அடிச்சிடறாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அதிக கிளாஸ் அடிச்சதுனால அதே இடத்துல மட்டையாடுறாங்க. யாங்சிக்கு கடுப்பை நான் எப்படி அவங்கள தூக்கிக்கிட்டு போகிறது, நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருப்பீங்கன்னு வேறு எனக்கு தெரியல, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாரி யாங்சிக் சம கடுப்பில் அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ தட்டு மாதிரி வீட்டுக்கு கூட்டாந்து அதே இடத்துல படுக்க வச்சிடறாரு. அடுத்த நாள் வெடிய ஆரம்பிக்குது. அடுத்த நாள் எல்லாருமே கீழே சாப்பிட கூப்பிடுறதா சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கீழே சாப்பிட போகிறாங்க. இந்த சமயத்தில் ஜேபியில் வந்த விஷயம் சங்ஷியோலுக்கு தெரிஞ்சிருக்கும். அதால் சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக சங்ஷியோல் இந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் ஜேபியில் இவர் ட்ராப் பண்ணுறதா சொல்கிறாரு. சரின்னு இவர் ஜேபியிலோட போயின்னு இருக்கும்போது சங்ஷியோல் உனக்கு ஹீரோயினுக்கு நடுவில் எதனாச்சும் போகுதா, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதனாச்சும் லவ் போகுதா, ஒரு பையனும் ஒரு பொண்ணு கண்டிப்பாக எவ்வளோ நாள் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா, உண்மையாலுமே நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸான ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பேன். ஹீரோவுக்கு அதுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைதா, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவர் நோன்னு கூடிய ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணா. அதை கேட்டு இவர் ஷாக் ஆகிட்டாரு. உண்மையாவா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் போகுதான்னு சொல்லிட்டு இவர் தவறலாம் ஸ்டேரிங்லேருந்து கையெடுக்க நேரத்துக்கு விட்டுருந்தா எங்கேயோ போய் முட்டி இருந்திருப்பாரு. ஜேபில் நல்ல வேலை கை வச்சுட்டாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினுடைய சலூனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு விவிஐபி கிளைண்ட்டுன்னு ஒருத்தவங்க வரப்போகிறாங்களா. அதோட டேயாங் குரூப்னு ஒன்று இருக்கா. அதோடைய டேரக்டருடைய பொண்ணு வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணணுன்ற மாரி இங்கே இருக்கிறவங்களாம் சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேரக்டர் வராங்க. அவங்க பின்னாடி அந்த பொண்ணு வராங்க. யாருன்னு நம்ம எதிர்பார்த்தது தான் சியோஜுன் தான் அந்த இடத்துக்கு வருது. அதை பார்த்து ஹீரோயினி ரொம்ப ஷாக்காக இப்போ இந்த ஸ்டோரி 7 வருஷத்துக்கு முன்னாடி போகும். அந்த இடத்துல சியோஜுன் மேனேஜருடைய கழுத்தில் பெண்ணை குத்திட்டு இந்த இடத்துக்கு ஓடி வந்துருப்பாங்க. அந்த இடத்துல யாங்சிக் என்னாச்சு எதனாச்சும் பிரச்சனையான்ற மாரி கேட்க அந்த இடத்துல உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்ல சரி யாங்சிக்கு இவங்களை பஸ்ஸில் விடுறது மட்டும் இல்லாமல் அப்படியே உங்ககிட்ட சியோல் டிக்கெட்டுமே தராரு. அதுக்கப்புறம் இவங்க பாக்கெட்டில் பணத்தை வச்சு இங்கே ரொம்ப குளிராக இருக்கிறதுனால கோட்டை கொடுக்க அதை பார்த்தோன்னே சியோஜுன் இங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்க போகிறது இல்லையான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற யாங்சிக் என்ன சொல்கிறேன்னா சில வாட்டி மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாமல் இருக்குது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும், அதால் நல்லா போயிட்டு வாங்கன்ற மாரி இவர் சியோஜுன் நினைப்பேன். அதுக்கப்புறம் சியோஜுன் சியோலுக்கு போய் அந்த இடத்துல ஒரு சர்வெண்ட்டாக வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க 948ன்னு ஒரு ரூமை பார்க்குறாங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கோம். சரின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி வர அந்த சமயத்தில் தான் ஒரு லேடி 948 ரூம் இல்லை யாருனாச்சும் க்ளீன் பண்ணுறீங்களான்னு போது அதில் டூ நாட் டிஸ்டர்ப்னு போர்டு போட்டிருக்குமா. உள்ளார யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாரி இருக்கிறதா சொல்ல அதை கேட்டு இந்த லேடி கடுப்பாகிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளார போனவங்க போய் 4 நாள் ஆச்சா, அவங்க எதையுமே ஆர்டரும் பண்ணல, எதுவும் கேட்கலையா. அதெல்லாம் இங்கே இருக்கிற லேடியும் கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறம் சியோஜுன் நம்மளாச்சும் உங்கள் மேலே அக்கறை காட்டுவோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெளியே சாப்பாடு வைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இங்கே சாப்பாடு வச்சுருக்கேன்னு ஸ்டிக்கி நோட் மூலியமாக உள்ளார அனுப்பேன். அடுத்த நாள் அது சாப்பாடு அப்படியே தான் இருக்குது. அதே சமயத்தில் கீழே ஒரு புது லெட்டர் இருக்குது. அதை இவங்க பார்க்கும்போது இவ்வளோ நாள் என்னை பார்த்துக்கிறதுக்கு நன்றின்ற மாரி போட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே சியோஜனுக்கு என்னமோ ஒரு பிரச்சனை தெரிஞ்சிச்சு. ஸ்பார்க்கி மூலமா அதை ஓப்பன் பண்ணிட்டு போனால் அங்கே இருக்கிற லேடி கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுடைய பொண்ணு இறந்து போயிருப்பாங்களா. அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் இவங்க அப்படியே தற்கொலை பண்ணிக்கலாம் ட்ரை பண்ண அந்த இடத்துல இருக்கிற சியோஜன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க. நான் சின்ன வயசில் என்னுடைய பேரண்ட்ஸை இழந்தேன், அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு முழுக்கவே கிடைச்சது வலிகள் தான், அதில் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். நான் இந்த இடத்துல இருக்கிறது காரணமே என்னுடைய பேரண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க நான் சாகணும்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. உங்கள் பொண்ணை பற்றி யோசிங்க, அவங்க இறந்துட்டாங்க,
இருக்காங்க, அவங்க இப்படி ஒரு நிலைமையில் உங்களை பார்க்க ஆசைப்படுவாங்களா? உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் போனாலோ உங்கள் முகத்தில் சந்தோஷம் இருக்காது, அவங்க முகத்தில் முழுக்கவே வலிகள் தான் இருக்கும். உங்கள் பொண்ணை பற்றி யோசிங்க. உங்கள் பொண்ணு நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் யோசிப்பாங்களே தவிர நீங்கள் சாகணும்னு யோசிக்க மாட்டாங்கன்னு எமோஷ்னலாக பேச. அதை கேட்டு இவங்களும் அப்படியே கீழே இறங்கி சியோஜனை பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சியோஜனும் பரவாயில்லன்னு அவங்களுக்கு ஆறுதல் பண்ண. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ஷாப்புக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சியோஜனுக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ்லாம் போடுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை சியோஜனையும் வச்சுக்க சொல்ல, சியோஜன் இந்த ட்ரெஸ்லாம் எனக்கு செட் ஆகாது, இது எனக்கு சூட்டபுளாகவும் இல்லை, அதே சமயத்தில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல, அதில் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே சியோஜன் கிட்ட நீ வேணும்னா என்னுடைய பொண்ணாக இருக்கேன்ற மாரி ஓப்பனாக அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா சியோஜன் தான் அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிருக்காங்க, அதுக்காக எதனாச்சும் பண்ணணும்னு இவங்க ஆசைப்பட்றாங்களா? ஆரம்பத்தில் சியோஜன் எவ்வளோ வாட்டி முடியாதுன்னு சொல்லியும் இவங்க கம்பல் பண்ணி தான் சியோஜனை இவங்க பொண்ணாகவே மாற்றிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரூமை பார்க்க போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல சியோஜனி உங்களுடைய பாஸ்ட் ஸ்டோரியை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கேன். அதை கேட்டு அங்கே இருக்கிற லேடி, நீ இங்கே இருக்கிற சமயத்தில் உன்னுடைய பாஸ்ட் கதைகளை பற்றி சொல்லக்கூடாது, இப்போ உனக்கு புது வாழ்க்கை கிடச்சிருக்கு, இதை என்ஜாய் பண்ணுன்ற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வரோம். அந்த இடத்துல சியோஜனுக்கு ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினி தான் வந்திருக்காங்க. ஹீரோயினி பேசும்போது என் பேர் தான் யாங்ரேன்ற மாரி தாங்கிக்கு தான் பேசுகிறாங்க. யாருன்ற விஷயம் நல்லாவே சியோஜனுக்கு தெரியுது. ஆனால் சியோஜனுமே தெரியாத மாரி நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதிர்பாராத வகையில் ஒரு கத்திரிக்கோழி உங்கள் மேலே விழ, அதை பார்த்தவொடனே உங்களுக்கு பிடிஹெச்டி ட்ரிகர் ஆகி அப்படியே எழுந்துச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லேடியை எல்லாரும் அமுச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே மிச்சம் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க ஹேரை அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய லுக் பார்க்க நேச்சுரலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சலூனுக்கு போன மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் யாங்ரேவுக்கும் சரி சியோஜனுக்கும் சரி அந்த சில பழைய ஞாபகங்கள்லாம் வரதான் செய்யுது. இன்னொரு பக்கம் மார்க்கெட் ஏரியாவில் சங்ஷுவல் எப்படி வியாபாரம் நடத்தணும்னு மற்ற ஆட்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சைட் சாங் பண்ணும் அவங்க பொண்ணு போயின்னு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு சூஜனை கூப்பிட்டு சூஜனும் வராங்க. சரின்னு சூஜனை தொடும்போது அவங்க உடம்பு ஹீட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதில் இவர் அவங்க உடம்பை தொட்டுட்டு சியாங் பென்னோடைய உடம்பை தொட்டு அவங்களும் நீ என்ன பண்ணுறேன்னு சங்ஷுவல் கிட்ட பேசின்னு இருக்கேன். ஆனால் அவர் அதை கேட்காம சூஜனை தூக்கின்னு போயிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோன்னு. இவர் பின்னாடி இன்னொரு பக்கம் சியாங் பென் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாங்ரே அவங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வராங்க. அந்த இடத்துல வந்து சியோஜனுடைய பர்சனல் டிரைவர் நிற்கிறாரு. அவர் ஹீரோயினியை இந்த மாதிரி சியோஜன் தங்கி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போக சியோஜன் பார்த்த உடனே ஹீரோயின் வந்து ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த இடம் முழுக்கவே ரீடெவலப்மெண்ட் ஆனதுனால என்னால் உன்னை கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லி இவங்க இப்போதைக்கு எப்படி ஒரு ரிச் ஃபேமிலியில் வந்திருக்காங்கன்ற மாரி அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்ல, அது கேட்டோடனே இவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆரம்பத்தில் ஹீரோயினியை தெரியாத மாதிரி நடந்துக்கிறதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இவங்க அம்மான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் பாஸ்ட் ஸ்டோரியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் பற்றி இவங்க பேசிக்கிட்டு கடைசியாக இப்போதைக்கு ஆக்சுவலி உங்களுடைய ரூமுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இந்த ரூமில் தான் நான் தங்கியிருக்கேன்ற மாரி மொத்தத்தையும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி நான் இங்கே வந்திருக்கேனே அது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறதுன்னு போது அவங்களுக்கு தெரியாது. பர்சனல் டிரைவரும் சொல்ல மாட்டார், ஏன்னா அவரும் எனக்கு கிட்டத்தட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான். அதே சமயத்தில் நம்ம இதே இடத்துல இருக்கலான்ற மாரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க அம்மா ஒரு மீட்டிங் விஷயமா வெளியே போயிருக்காங்களா, வரதுக்கு 2 நாள் கிட்டியாச்சு ஆகுமா. அதால் சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குங்க. இன்னொரு பக்கம் சியோஜன் காலேஜ் முடிச்ச விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வர, ஆக்சுவலாக அது சியோஜனோடைய அம்மா தான் கம்பல் பண்ணி முடிக்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதால் தான் அவங்க முடிச்சதா சொல்ல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே இப்போ காலேஜுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்களா. இந்த வருஷம் நைட்டு ஸ்கூலில் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் காலேஜுக்கு போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கட்டு சியோஜனும் சந்தோஷமாகிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் பற்றி விசாரிக்க, அந்த இடத்துல ஹீரோயினுமே எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல இவங்க ஜேபியில் பற்றி கேட்குறாங்க. ஜேபியில் இப்போதைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்டர்னாக இருக்கிற விஷயத்தையும் இவங்க சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயினி கிளம்ப போகும்போது அந்த இடத்துல சியோஜன் ஹீரோயினை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ஒரு டைரியை தராங்க. ஆக்சுவலி அவங்க எவ்வளோ நாளாக என்னத்தை பற்றி வச்சாங்க, ஹீரோயினை பற்றி மறந்த மொத்த விஷயங்களையும் இதில் எழுதியிருக்காங்க. அதில் அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமே எழுதியிருக்கு. அதை படிக்கும்போது தான் ஹீரோயினிக்கு இவங்க மேலே எவ்வளோ அக்கறை சியோஜன் வச்சுருக்காங்கன்ற விஷயமே தெரியுது. அந்த அளவுக்கு ஹீரோயினை பற்றி வர்ணிச்சு அதிக வார்த்தைகள் எழுதியிருப்பாங்க. முக்கால்வாசி அந்த டைரி ஹீரோயினை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை பார்த்து ஹீரோயினி கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி ஒரு விஷயத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இவங்க மேனேஜரை குத்திட்டு போயிருந்திருப்பாங்களே, அந்த சமயத்தில் மேனேஜருக்கு என்னாச்சு, அவர் இறந்து போயிருப்பாரா, அதை பற்றி யாருனாச்சும் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்களா, ஒருவேளை என்ன சஸ்பெக்டாக தேடிக்கிட்டு இருப்பாங்களான்ற மாரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் பற்றி அதில் போட்டிருக்கு. ஆக்சுவலி உண்மையாலுமே என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த இப்போ நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது சியோஜன் மேனேஜரை குத்திட்டு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி மேனேஜர் ஒன்று இறந்துருக்க மாட்டார், அவங்க பெண்ணால் குத்துறதுனால அவருக்கு சின்ன அடிதான் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினி இதெல்லாம் தெரிஞ்சு அவருடைய டாக்குமெண்ட் ஃபவுன்ஸ் ரூம் எல்லாம் தேடி இருந்திருப்பாங்க. ஹீரோயினி ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு அபேக்கஸ்ன்ற மாரி ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது. அதை வச்சு இந்த மேனேஜர் பண்ண மொத்த ஊழலுமே ஹீரோயினி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த பஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, இதுக்கு ஏகப்பட்ட பணங்கள் ஃபவுன்ஸ்லாம் வருது. அதில் முக்கால்வாசி பணம் கிட்ட இந்த மேனேஜர் தான் சுருட்டி வச்சுக்கிறான். அந்த மொத்த விஷயத்தையுமே ஹீரோயினி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் ஹீரோயினி அந்த மேனேஜரை மிரட்டுறது மட்டும் இல்லாமல் சியோஜனை பற்றி வெளியே தெரியக்கூடாது, சியோஜனுடைய மொத்த ரிப்போர்ட்டையும் அழைக்கணும், இல்லைன்னா நான் மொத்த விஷயமே வெளியே விட்டுருவேன், நீங்கள் இது மொத்தத்தையுமே செஞ்சிங்கன்னா நீங்கள் பண்ண மொத்த தப்பையுமே நான் மறைக்கிறேன்ற மாரி அவர்கிட்ட ஒரு டீலை பேசி தான் சியோஜனை தப்பிக்க விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜேபியிலோடைய அம்மாவை காமிச்சா அவங்க ஜேபிஎலுக்கு
ஹீரோயினுக்கு போகிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறாங்க. 2 பேருக்கு கல்யாணம் பண்ணலான்ற ரேஞ்சுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்ததுனால அவங்க போயிடுறாங்க. இதை பற்றி தான் லைட்டாக ஹீரோயினோட அம்மா யோசிக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு சியோஜுன் வர இவங்க 2 பேருக்கு ஆரம்பத்தில் யார் சியோஜுன்னு தெரியல, ரொம்பவே மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சியோஜுன் எல்லாத்தையும் சொல்ல அதை கேட்டு இங்கே இருக்கிறவங்க ஷாக் ஆகி அப்படியே சியோஜனை பார்த்து சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தான் அந்த இடத்துக்கு ஹீரோயினோடைய 2 சிப்ளிங்ஸ் வர அவங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப பெருசாக வாழ்ந்துட்டாங்க. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிறாங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஹீரோயினி அதுக்கு அடுத்ததா சியாங்பன் சலூன்லேருந்து வராங்க. அந்த சமயத்தில் சியோஜன் அந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கேன். ஹீரோயினி நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு போது இவங்க தான் கம்பல் பண்ணி பண்ணுறதா சொல்லியிருந்திருப்பாங்களா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்களுக்கு போயிட்டு வரேன்ற மாரி அப்படியே காரில் ஏறலான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யாங்சிக் வந்து இவங்க கிட்ட பேசணுன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. சியோஜனுமே நீ பண்ண ஹெல்ப்புக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல, உன்னால் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன், எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், அன்றைக்கி மட்டும் நீ உதவி செய்யலாம் நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன்னு சொல்ல அதெல்லாம் பரவாயில்ல, நீ இதுக்கு முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ண அதை தான் நான் உனக்கு திரும்பி பண்ணேன், நீ யாங்ரேவுக்கு நினைக்கிறதோட அதிகமாக பண்ணிட்டேன்னு போது அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே சந்தோஷமாக பேசினேன். லைட்டாக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி தான் தெரியுது. சரின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷனை இவங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரைவரோட சேர்ந்து இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல எதிர ஒரு கார் இருக்குது. அந்த காரை இவங்க ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு தான் போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்காக புது டிரைவரை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதால் நீ இதை பார்த்துக்கோ, உனக்காக புது காருமே நான் வாங்கியிருக்கேன், நீ கூடிய சீக்கிரம் கார் ஓட்ட கற்றுக்கோன்ற மாரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரும் அந்த புது டிரைவர்னு பார்த்தா இவன் நிக்கலா திரும்பும் போதே தெரிஞ்சிச்சு டிரைவர் கிம்மா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவன் தான் இப்போதைக்கு இவங்களுக்கு புது டிரைவராக வந்திருக்கான். அவனுமே பார்த்தோன்னே இது சியோஜுன்னு கண்டுபிடிச்சிடான். இருந்தாலும் அந்த டாப்பிக்கை இவனுமே மழிப்ப செய்கிறான். சரின்னு நம்ம எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணான்னு சொல்லிட்டு இந்த வேலை வேணும்னு நினைக்கிறான். அதில் இவனுமே அமைதியாக இருக்கான். சியோஜுன் எங்கெல்லாம் போகணுமோ அங்கே இவன் தான் போய் ட்ராப் பண்ணுறான். அதேல சியோஜுன் இவன் காரில் ஏறும்போது இவன் சியோஜுனை பார்த்து நீங்கள் சியோதானன்ற மாரி அவன் ஆரம்பிக்க அந்த இடத்துல இவங்களும் நான் தான் சியோஜுன்ன்ற மாதிரி சொல்ல அப்போவே நான் நினச்சேன் நீங்கள் கொஞ்சம் மாறி இருக்கீங்க, இல்லைனா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருப்பேன்ற மாரி இவன் சந்தோஷமாக பேசின்னு இருக்கான். அந்த இடத்துல இருக்கிற சியோஜுன்மே என்னை தெரிஞ்ச மாரி என்னுடைய அம்மா முன்னாடி காட்டிக்காதீங்கன்ற மாரி சொல்ல என்னுடைய பாஸ்ட் கதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வேணான்னும் போது இவனுமே அதெல்லாம் நான் நல்லா பார்த்துப்பேன் எங்கே போனன்ற மாரி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுக்கிட்டு இவங்களை ஒரு இடத்துக்கு அமுச்சு வைக்கிறான். ஆக்சுவலி உங்கள் அம்மா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேட்டுக்கு தான் இவங்க ஒரு பையனை பார்க்க போயிருக்காங்க. அவங்க கூட போய் அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சில டாபிக்ஸ் மட்டும் தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே தான் டிரைவர் கிம் இருப்பார். இவன் ஒன்றும் திருந்த கிடையாது, அங்கே வர எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிச்சுன்னு இருக்கான். ஆனால் ஒரு பொண்ணுமே அவனை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இதெல்லாம் இருக்கும்போது சியோஜன்மே சில டாபிக் மட்டும் பேசிட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. இவனுமே நம்ம ஒன்றும் அதிகமாக பேசலைன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சியோஜன் அந்த இடத்த விட்டு வர அந்த சமயம் தான் அவங்க ஜேபியில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. இந்த இடத்துல தான் ஜேபியில் இருப்பான்னு நினைக்கிறேன்ற மாரி இவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஜேபியில் பார்க்க போகலான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினி வந்துட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஷாட்டில் தான் ஜேபியிலோடைய அம்மா இருக்காங்களே அவங்க ஜேபியில் சில பொருட்களை மிஸ் பண்ணிட்டான்ற மாரி அந்த பொருளை தந்து ஹீரோயினி கிட்ட தந்துருந்துருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுக்க தான் இவங்க வந்துருந்துருக்காங்க. அந்த இடத்துல இவன் நீ அண்டர்வேரை பார்த்தியான்ற மாரி வேணும்னே அவங்க கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு அப்படியே சண்டை போட்டுன்னு இருக்கேன். அந்த சமயத்தில் ஹீரோயினுடைய ஐப்ரோஸ் இவர் பார்க்குறாரு. என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஐப்ரோஸ் இவர் தொடச்சு விட அதுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் சந்தோஷமாக சிரிச்சு பேசின்னு இருக்கிற விஷயத்த சியோஜன் பார்த்துட்டு அப்படியே அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஜேபியிலோட ஹீரோயினை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க சியோஜன் வந்த விஷயத்தை ஜேபில் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து எமர்ஜென்சி கேஸ் வந்ததா இவர்கிட்ட சொல்ல சரின்னு ஜேபிலுமே அதை பார்க்க போயிடுறாரு. ஜேபிலோடைய நினப்பை பற்றியே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சியோஜன் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. சியோஜன் இல்லாத சமயத்தில் டிரைவர் கிம் வந்து அப்படியே வெளியே சுற்றும் போது சியாங்பனை பார்க்குறாரு. வேணுமே சியாங்பனோட வம்பு வளர்க்க சியாங்பனை அவர் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது சியாங்பனை ஃபாலோ பண்ணி அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்ற விஷயத்த இவர் பார்த்துறாரு. அது மட்டும் இல்லாமல் சியாங்பனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயமும் இவருக்கு தெரிய வருது. அந்த சூச்சனையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சியாங்பன் இதை பார்த்து பயந்துட்டு அவரை தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணி வந்துருப்பேன், என் பொண்ணை நீ நெருங்காதன்ற மாரி அவனை தள்ளி விட்டுருக்கேன். தூரத்தில் இந்த மொத்த விஷயத்தையுமே சங்ஷியோலும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். இருந்தாமே சரி நான் இப்போ இங்கேருந்து போகிறேன்ற மாரி அந்த இடத்த விட்டு டிரைவர் கிம்மே போயிடுவார். அடுத்ததான் ஹீரோயினி சலூனில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பக்கே வரும். இதை யாரும் அமிச்சான்ற மாதிரி இங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜங்ஷியோன் வராரு. இவர் தான் அமிச்சிருக்காரு. சரி இவங்களும் ஜங்ஷியோனோட சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜங்ஷியோனும் இன்றைக்கி நைட்டு டின்னர் போகலாமான்னு போது ஹீரோயினி எனக்கு வேறு ஒரு பிளான் இருக்குது, அதுக்கு வேணா நீ என்ன ட்ராப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சியோஜன் ஹார்ஸ் ரைட் போயின்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க ஜேபில் ஹீரோயினை பற்றி யோசிக்கிறாங்க. அதில் இவங்களுக்கு கொஞ்சம் பொறாமை ஆகுது. அது வகையில் எதிர்பாராததில் ஹார்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவங்க கையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இதான்றதுனால ஜேபிலோடைய ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. அந்த இடத்துல இவங்க ஊசி அந்த மாதிரியான சில ஷார்ப்பான ஐட்டம் பார்த்து பயப்பட அதை ஜேபிலுமே பார்த்துறாரு. இவங்க ஜேபில் கிட்ட பேசக்கூடாதுன்னு வெளியே கோவம் வர நீ இன்னும் மாற கிடையாதா, என்ன உனக்கு அடிபட்டிருக்கு, நர்ஸ் சொன்னது நீ கேட்கலையா,
நீ இங்கே தான் இருக்கணுன்ற மாரி ஒரு வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினி ஜங்ஷியோனோட வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை அவங்களும் பார்த்துடுறாங்க. ஒருத்தர் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதோடைய என்டையர் இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.